Hello everyone, I am back. So இன்னைக்கு IDBI பேங்க்ல இருந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ல என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, என்ன ஏஜ் லிமிட் கேட்குறாங்க, எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும், நமக்கு இந்தியன் சேலரி எவ்வளோ இருக்கும், அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஐடிபிஐ பேங்க் அப்படிங்கிறது ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க் தான், பட் இது ஒரு பெர்மனண்டான ஜாப் தான். ஸோ தாராளமாக எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி, ஸோ நீங்கள் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 20 இயர்ஸ்லேருந்து 25 இயர்ஸ்குள்ளே இருக்கீங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னா இருக்குது. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும், ஓபிசி நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூடி அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ், அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸை எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ. ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், பேங்கிங் அவேர்னஸ். ஸோ இதில் எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதை கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஒரு பர்சனல் இன்டர்வியூ. ஸோ இது ரெண்டுமே கிளியர் பண்ணால் தான் நமக்கு இந்த போஸ்டிங். பட் கிளியர் பண்ண உடனே நமக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் கொடுத்துருவாங்களா அப்படின்னா இல்லை. ட்ரைனிங் இருக்கும். 6 months நமக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் கோர்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு நம்ம தான் ஃபீஸ் பே பண்ணணும், 3 lakhs பே பண்ணணும். ஒருவேளை நம்மளால 3 lakhs பே பண்ண முடியல அப்படின்னா ஐடிபிஐ பேங்க்ல இருந்து லோனாக அதை வாங்கிக்கலாம். நம்ம இந்த கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு நம்ம சேலரி வந்ததுக்கப்புறமா இஎம்ஐ மாதிரி பே பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் 3 years அங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் அதை ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்கிக்கலாம். 6 months ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு 2 months இன்டர்ன்ஷிப் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 months ட்ரெயினி அப்படிங்கிற ரோலில் தான் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 6 months, ஒரு 2 months, ஒரு 4 months, 12 months, 1 year உங்களுக்கு இந்த கோர்ஸு, இன்டர்ன்ஷிப்பு, ட்ரைனிங்லேயே போயிடும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் பேங்கிங் பிரான்ச்சில் ஒரு அஃபிஷியலாக ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜராக போய் உட்காருவீங்க. ஸோ அப்போது உங்களோட இந்தியன் சேலரி அரௌண்ட் 60-70,000 இருக்கும். டியூரிங் ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் 5,000 கொடுப்பாங்க. அது இன்டர்ன்ஷிப் அப்போ 15,000 கொடுப்பாங்க. ஸோ இது உங்களோட ஸ்டைஃபண்டாக இருக்கும் உங்களோட ட்ரைனிங் பீரியட் அப்போ. நீங்கள் சேலரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் போஸ்டில் அப்பாயிண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு சேலரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஜாப் ப்ரொஃபைல் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரிக்கு. பட் மினிமம் 3 years நீங்கள் இந்த ரோலில் ஒர்க் பண்ணியே ஆகணும். ஏன்னா இவ்வளோ அவங்க நம்ம மேலே ஸ்பெண்ட் பண்ணி ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப் எல்லாமே கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்க ஒரு சர்வீஸ் பாண்ட் வச்சுருக்காங்க. 3 years கம்பல்சரி நம்ம ஐடிபிஐ பேங்க்கில் ஒர்க் பண்ணணும். அப்படின்னா 3 years தான் ஒர்க் பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது கான்ட்ராக்டில் இது கிடையாது. நீங்கள் பெர்மனெண்ட்டாக ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த பேங்க்லேயே ஒர்க் பண்ணலாம். ஆனால் ஒரு 3 years கம்பல்சரி நீங்கள் இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ் பாண்டாக வச்சுருக்காங்க. இடையில நீங்கள் ரிலீவ் ஆகிறேன் அப்படின்னீங்கன்னா ஆகலாம், பட் நம்ம பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். நோட்டிஃபிகேஷன் படி பார்த்தீங்கன்னா நம்ம 2 lakhs + taxes பேங்க்குக்கு நம்ம பெனால்ட்டி பே பண்ணிட்டு ரிலீவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு 3 years ஒர்க் பண்ணிட்டே வந்துடலாம் இல்லைங்களா. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஃபீஸ் கோர்ஸுக்காக வேணாம் 3 lakhs லோன்ஸுமே அந்த லோன் அமௌண்ட்டுமே நம்ம ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் அது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பண்ண மாதிரி ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனண்டான பேங்கிங் ஜாப் தான், என்னதான் ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்காக இருந்தாலும். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இதுக்கு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 150யும், ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 1050யும் அப்ளிகேஷன் ஃபீஸ் நம்ம பே பண்ணணும். ஆன்லைன் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் தான். அப்ளை பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி உடனே எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பேங்கிங் இதில் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஜிகே பைட்ஸ். நான் உங்கள் ஜிகே.